ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருப்பா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம 9th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இயல் 1 இயல் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம இயல் 3லேருந்து இயல் 5 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மணிமேகலை. ஓகேங்களா? மணிமேகலை எழுதுந்து யார்? சீத்தலை சாத்தனார். மணிமேகலை எழுதுந்து சீத்தலை சாத்தனார். ஓகேங்களா? இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் விவரிக்கப்படும். இந்திர விழா வந்து சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் வருது. அவ்விழா நிகழ்வு கண்முனை காட்சிப்படுத்த அமைகிறது மணிமேகலையின் விழாவரை காதை. இந்த லெசன் வந்து மணிமேகலையோட விழாவரை காதையில் இருக்கிற சில நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்ப்போம். விழாவரை காதைன்னா மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடினும் இத்திரம் தந்தம் இயல்பினிற் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமைய கணக்கரும் அகலாராகி கரந்துரு எய்திய கடவுளாரும் பரந்துரகு ஈண்டிய பாடை மாக்குளம் ஐம்பெருங்குழுவும் என்பெயர் ஆயமும் ஒந்துரங்கு குழியி வான்பதி தன்னூர் என்று சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு பொருள் பார்ப்போமா? பாருங்க. உயருடைய புகார் நகரில் மெய்ப்புற உணர்த்தும் உலகில் தத்துவம் வீடு பேறு ஆகிய பொருள்களை அவரவர் இயற்கை தன்மைக்கேற்ப விளக்குபவராகிய சமயவாதிகள் கூடியிருக்கிறாங்க. அப்படின்னா புகார் நகரில் அவங்க உலகத்தில் அவங்கவுங்க பொருளை உணர்த்துகிற சமயவாதிகள் வந்து கூடியிருக்கிறாங்க. நமது நெறியில் சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லும் காலக்கணிதரும் கூடியிருக்கிறாங்க. காலக்கணிதர்னால் நம்ம முன்னாடி நடக்கிறத அப்படியே சொல்கிறது காலக்கணிதர் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து கூடியிருக்கிறாங்க. இந்நகரை விட்டு நீங்காதவராய் தம் தேவர் உடலை மறைத்து மக்கள் உருவில் வந்திருக்கும் கடவுளரும் கடல்வழி வாணிகம் செய்து பெரும் செல்வம் காரணமாய் புகார் நகரில் ஒன்று திரண்டிருக்கும் பல மொழி பேசும் அயல் நாட்டினரும் குழுமியிருக்கிறாங்க. இப்போ அப்போல்லாம் நம்ம கடவுள் வந்துட்டு மனித உறவில் வந்து மக்கள் இருந்தாங்க. அவங்களும் அதேமாதிரி வணிகம் செஞ்சிருக்காங்க. வந்து அயல் நாட்டினரும் இங்கே கூடியிருக்கிறாங்க. அப்புறம் அரசர் குழு அமைச்சர் குழு வகை ஐம்பெரும் குழுவும் என் பேராயத்தை சேர்ந்தவர்கள் அரசவையில் ஒன்று திரண்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்ல வர்றார். அந்த இதெல்லாம் சொல்லுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தோரண வீதியும் தோமரு கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பாலிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்பமின் காய்குலை கமுகம் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமீன் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்துத்தாமம் முறையோடு நாற்றுமீன் விளவு மலி மூதூர் வீதியும் மன்றமும் பலமணல் மாற்றுமீன் புதுமணல் பரப்புமீன் கதலிகை கொடியும் கால் ஊன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மீன். ஓகேங்களா? இது பொருள் பார்ப்போமா? என்ன சொல்ல வர்றாங்கன்னா, விழா வந்து முன்னேற்பாடுகளை பற்றி தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தோரணம் கட்டிய தெருக்களிலும் குற்றமில்லாத மன்றங்களிலும் பூரண கும்பம் பொற்பாலிகை பாவை விளக்கு மற்றும் பல வகையான மங்கள பொருள்களை முறையாக அழகுபடுத்தி வையுங்கள். இந்த தோரணம் கட்டி அந்த தெருவு பூரணம் நம்ம தோரணம் கட்டியிருப்போம்ல, அந்த திறனை கட்டி இருக்கிற இடத்துல என்னென்ன சொன்னால் பொற்பாலிகை பாவை விளக்கு அப்புறம் பல வகையான மங்கள பொருளை முறையாக அழகுபடுத்தி வையுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குலை முற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் வஞ்சி கொடியும் பூங்கொடிகளையும் கரும்பையும் நட்டு வையுங்கள். அந்த தெருவில் இந்த தோரணம் கட்டுகிற தெருவில் பாக்கு மரம் அப்புறம் வாழை மரம் அப்புறம் வஞ்சி கொடி அப்புறம் பூங்கொடி அப்புறம் கரும்பு இதெல்லாம் நட்டு வையுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? வீடுகளின் முன் தெரு திண்ணையில் வரிசையாக இருக்கும் தங்க தூணில் முத்து மாலையை தொங்க விடுங்க. வீட்டுக்கு முன்னாடி தெரு திண்ணையில் வரிசையாக இருக்கும். எங்கே ஒரு தங்கத்தூண்கள் இருக்கும். அந்த தங்கத்தூணில் முத்து மாலைகளை தொங்க விடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகேப்பா. விழாக்கள் நிறைந்த மூதூரின் தெருக்களில் மன்றங்களில் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள். துகில் கொடிகளிலும் கம்புகளில் கட்டிய கொடிகளும் பெரிய மாடங்களின் வாயில்களும் சேர்த்து கட்டுங்கள். இந்த தெருவெல்லாம் இருக்கும்ல, கீழே மணலெல்லாம் இருக்கும்ல, அந்த பழைய மணலை மாற்றிட்டு புதிய மணலை வந்து போடுங்க. அப்புறம் துகில் கொடி அப்புறம் கம்பியில் கட்டிய கொடி பெரிய மாடங்கள் வாயில்களும் சேர்த்து கட்டுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். தன்மனர் பந்தரும் தாழ்தரு பொதியிலும் புண்ணிய நல்லுரை அறிவீர் பொருந்துமீன் ஒட்டிய சமயத்து உருப்பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன். இந்த லைன் இப்போ நிறைய வாட்டி என்பிசில் கேட்டுறாங்க. எந்தனா பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன். ஓகே. பற்றாமாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமீன் வெண்மணர் குன்றமும் விரிப்பூஞ்சோலையும் தன்மணல் துருத்தியும் தாழ்பூந்துறைகளும். இந்த தாழ்பூந்துறைன்றது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் இலக்கண குறிப்பு எதுனா வினைத்தொகைன்னு வரும். ஓகே, பின்னாடி பார்ப்போம். அது தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளினும் நன்கறிந்தீர் என ஒன்றிருவாள் மரவரும் தேரும் மாவும் களிரும் சூழ்தர கண்முரசு ஏம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வாழனும்
சுரக்க என வாழ்த்து அணிவிழா அறைந்தனன் அகநகர் மருங்கினன். அணிவிழா அறைந்தனன் அகநகர் மருங்கினன். இது வந்து புக் பேக் கொஷின். எது இந்த அணிவிழா அறைந்தனன் அகநகர் மருங்கினன் புக் பேக் கொஷின். ஓகேங்களா? ஓகே, இந்த சொல்லும் பொருள் உறவிட்டு பார்த்துருவோமா? அதுக்கப்புறம் இந்த ஒரு பொருள் பார்ப்போம். சமய கணக்கர்னா என்ன வரும்? சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள். சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள். பாடை மாக்கள்னா பல மொழி பேசும் மக்கள். பாடை மாக்கள்னா பல மொழி பேசுகிற மக்கள். குழி ஒன்று கூடி. குழினா என்ன? ஒன்று கூடி. தோம்னா குற்றம், கோட்டினா மன்றம், புலம்னா பொண்ணு, வேதிகைனா திண்ணை, தூணம்னா தூணு, தாமம்னா மாலை, கதலிகை கொடினா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியதான் கதலிகை கொடி. காலூன்று கொடினா கொம்புகளில் கட்டும் கொடி தான் காலூன்று கொடி. ஓகேங்களா? விலோதம் துணியால் ஆன கொடியை தான் விலோதம் சொல்லுவோம். வஸ்தினா மலை, செற்றம்னா சினம், கலாம்னா போர், துருத்தினா ஆற்றலிடை குறை. ஆற்று நடுவே இருக்கும் மணல் திட்டு தான் துருத்தி ஆற்றலிடை குறை. ஓகே இதில் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ பார்த்தோம்னா அதுக்கு பொருள் பார்ப்போம். குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களும் மரங்கள் தாழ்ந்த நிலத்தோட ஊர் மன்றங்களும் நல்லென பற்றி சொற்பொழிவாற்றங்கள். இப்போது மணல் வந்து பரப்பி நம்ம வச்சுருக்கோம். அங்கே அந்த ஊர் மன்றங்கள் இருக்கும்ல, அவையில் அங்கே வந்து ஏதாவது நல்ல விஷயங்களை சொற்பொழிவாற்றங்கள்னு சொல்கிறார். அவரவர் சமயத்திற்குரிய உட்பொருள் அறிந்து வாதிடுவோர் பட்டிமண்டப முறைகளை தெரிந்து வாதிட்டு தீர்வு காணுங்கள். அவங்க சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டிமண்டபம் வச்சு தீர்வு காணுங்கள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சினமும் பூசலும் கைவிடுக. மாறுபாடு கொண்ட பகைவர்களிடம் கூட கோபம் பூசலும் கொள்ளாது. மாறுபாடு கொண்ட பகைவர்கள்கிட்ட கூட கோபம் பூசலும் கொள்ளாதுன்னா, இப்போ நமக்கும் இன்னொருத்தருக்கும் பகை இருக்குது, அவங்கக்கிட்ட கூட அந்த டைமில் கோபமும் பூசலும் எதுவுமே இருக்கக்கூடாது. அவர்களை விட்டு விலகி நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. மென்மையான மணல் குன்றுகளிலும் மல்லல் செறிந்த பூஞ்சோலைகளும் குளிர்ந்த ஆற்றிலை குடைகளிலும் மரக்கிளைகள் நிழல்தரும் தண்ணீர் துறைகளும் விழா நடைபெறும். அந்த 28 நாள்கள். இந்த விழா வரைக்கும் அது எவ்வளோ நாள் நடைபெறும்னு கேட்டால் 28 டேஸ் நடைபெறும்ன்ற மாதிரி சொல்லணும். மகிழ்வுடன் உலாவர் என்பது நன்கு அறிவுங்கள். ஓகேங்களா? எவ்வளோ நாள்? 28 நாள். நெக்ஸ்ட் வாழ்த்தி அறிவித்தல். ஒளி வீசும் வாளேந்திய காலற்படையினரும் தேர்ப்படையினரும் குதிரைப்படையினரும் யானைப்படையினரும் சூழ்ந்து வர அகன்ற முரசினை அறைந்து பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக என வாழ்த்து மேற்கண்ட செய்தி நகருக்கு முரசறைவன் அறிவித்தான். இந்த தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை இங்கெல்லாம் வந்து முரசை வந்து கொட்டி என்ன சொல்கிறாங்க? பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக வாழ்த்து வந்து அறிவிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சிச்சா? ஓகே, நம்ம ஏற்கனவே படித்த 50 குழு எண்பேராயம் குழு வந்துட்டு அரசர்கள் இருப்பான்னு படித்தோம்ல. அதில் என்ன சொல்கிறாங்க? 50 குழு என்னென்னு பாருங்கள். அமைச்சர், சடங்கு செய்விப்பர், படைத்தலைவர், தூதர், சாரணர், ஒற்றர். ஒரு அரசர்னால் அங்கே என்னென்ன இருக்கும்? அமைச்சர் கண்டிப்பாக இருப்பாங்க, படைத்தலைவர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தூது ஒருத்தர், ஒற்றர் இருப்பாங்க, சடங்கு செய்விப்பர் அதுக்கப்புறம் இருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. அதுதான் 50 குழு. என் பேராயத்தில் 50 குழு ஏதாவது ஒரு நல்ல ஞாபகம் வச்சுங்க. 5 இருக்குது, ஈஸி ஞாபகம் வச்சுருங்க. அமைச்சர், படைத்தலைவர், தூதர், அப்புறம் ஒற்றர் சாரணர் 2 ஒன்று தான். அதுக்கப்புறம் சடங்கு செய்விப்பர். இது 5 நம்ம ஈஸி ஞாபகம் வந்துருச்சா? இது இல்லாமல் எது கேட்டாலும் என்பேராய குழுவில் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிடலாம். நம்ம என்னென்ன இருக்கும் பாரு. கரணத்திலியவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடை காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், அதுக்கப்புறம் யானை வீரர், இவுளி மறவர். இவங்க தான் என்பேராயம். ஓகேங்களா? இலக்கண குறிப்பு பாருங்கள். தோரண வீதியும் தோமரு கோட்டியும்னா எண்ணுமை. மூம்பன் வந்தால் எண்ணுமை. காய் குலை கமுகு, பூக்கொடி வள்ளி, முத்து தாமம். என்ன வரும்? 2ஆம் வேற்றுமை உருவ பயனும் உடன் தொக்கு தொகை. 2ஆம் வேற்றுமை உருவ பயனும் உடன் தொக்கு தொகை தான் இந்த காய்குலை கமுகு, ஒரு பூங்கொடி வள்ளி, அப்புறம் முத்துத்தாமம். இதெல்லாம் 2ஆம் வேற்றுமை உருவ பயனும் உடன் தொக்கு தொகை. மாற்று மீன், பருப்பு மீன். மீன் வந்தால் ஏவல் வினைமுற்று. மீன் ஏவல் வினைமுற்று. உரு பொருள் வந்தால் ஒரு சொல் துறை தெரியும். நான் சொன்னலாங்க தாழ் பூந்துறைன்னு கேட்டால் அது வினைத்தொகை. தாழ் பூந்துறைன்றது வினைத்தொகை. ஓகேங்களா? பாங்கறிந்தனா 2ஆம் வேற்றுமை தொகை. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் எது கேட்டாங்கன்னா இந்த தன்மணல்ன்ட்டு போன குரூப் 2ல் கேட்டாங்க. 2022 நடந்த குரூப் 2ல் தன்மணல்னு என்னதுன்னு கேட்டாங்க. அதுக்கு பேர் தான் பண்பு தொகை. நன்பொருள், தன்மணல், நல்வுரை இதெல்லாமே பண்பு தொகைகள். ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பகுப்பது உறுப்பில் பாருங்கள். பரப்பு மீன்னா பரப்பு ப்ளஸ் மீன். பரப்பு மீன். பரப்புன்றது பகுதி. மின்னுனா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. அரைந்தனன். அரை ப்ளஸ் இத்து ப்ளஸ் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன். அரை பகுதி. ஈத்து சந்தி. இந்தானது விகாரம். இத்திறந்தகள் இடைநிலை. அன்னு சாரியை.
அன் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதி. அது படிச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? இந்த பகுபத உறுப்புகள் எல்லாமே. நூல்வெளி பாருங்கள். தொடர்நிலை செய்யுள் வரிசை இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம் அப்புறம் மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியல் சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன. மணிமேகலை வந்து ஐம்பெரும் காப்பியங்களும் ஒன்று. மணிமேகலையோட துறவு வாழ்க்கை கூறுறது இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு. மணிமேகலை துறவு வாழ்க்கை கூறுறதுனால மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் காப்பியன்றதால புரட்சி காப்பியம். இந்த மணிமேகலை வந்து பெண்மையை தான் பெருமைப்படுத்தி சொல்லுது, அதனால புரட்சி காப்பியம். பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். காப்பியம் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது. புத்த சமய சார்புடையது. மணிமேகலை எந்த சமயம்னு கேட்பாங்க, புத்த சமயம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கதை அடிப்படையில் மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதையை விலாவரை காதை. 30 காதைகளாக அமைஞ்சிருக்கிற மணிமேகலோட முதல் காதை தான் விலாவரை காதை. அப்போ மணிமேகலுக்கு எவ்வளோ காதை? 30 காதைகள் இருக்குது, ஞாபகம் வரணும். மணிமேகலை காப்பியத்தை இயற்றவர் யார்? கூலவாணிகள் சீத்தலை சாத்தனார். சாத்தன் என்று தான் இவருடைய இயற்பெயர். திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர். எங்கே பிறந்தாருன்னா திருச்சிராப்பள்ளி. எங்கே வாழ்ந்தவர்? மதுரையில். கூலவாணிகம், கூலம்னா தானியம் செய்தவர். காரணங்கள் இவர் மதுரை கூலவாணிகள் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பெற்றார். சிலப்பதிகாரம் இயற்ற இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர். இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர். தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் வந்து சாத்தனாரை பாராட்டு. தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் എന്നിട്ട് இளங்கோவடிகள் வந்து சாத்தனாரை பாராட்டியிருக்காங்க. இந்த கொஸ்டினை ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்டமிழ் சாத்தான் நன்னூர் புலவன் இதெல்லாமே, ஏன்னா பல வாட்டி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். மணிமேகலை இருக்கிற ஒரு லைன் பாரு. அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இதுக்கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுறும் அல்லது கண்டதில்ன்னுட்டு மணிமேகலை சொல்கிறது. என்னென்னா அறம் என்னன்னு கேட்டால் அது மறவாது இதுக்கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் இந்த உலகத்தில் வர்ற மக்களுக்கெல்லாம் உண்டியும்னா இருக்கிறதுக்கு இடமோ, உடை உண்டியும்னா சாப்பாடு, உடைனா உடை தெரியும், உரையுருள்னா இருக்கிற இடம், இதெல்லாம் கொடுக்குறதுக்கு பேர் தான் அறம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது முடிஞ்சிச்சா? இப்போ ஓஎன் சமகால தோழர்கள்ன்ட்டு ஒரு லெசன். அது எழுதுனது யாருன்னா வைரமுத்து. ஓஎன் சமகால தோழர்கள் என்ன சொல்லி பார்ப்போங்க. கிழக்கு ரெக்கை இருக்கு வரைக்கும் கிழக்கு வான தூரம் இல்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாரங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் இன்பம் வாராது. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டு பூஜையாக கோலம் கொள்ளும் மறவாதீர். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரிய மறந்த தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி துளைந்து அறிவாகும். ஓகேங்களா? பலவை எல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழமைதான். இளவேறு கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதான். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழ நிறுத்தங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கனிப்பொருவில்லை பொருத்தங்கள். ஏவும் திசையில் அம்பை போல் இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். இந்த என்ன சொல்ல வரேன்னு நல்லாவே புரியுதுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது. இந்த எழுதினவர் யாருன்னா வைரமுத்து. ஓகேங்களா? வைரமுத்து. ஓகே, இலக்கண குறிப்பு பாருங்கள். அன்பும் பண்பும் இனமும் மொழியும் அணி வந்தாவே எண்ணுமைகள். இங்கே இருக்கு பாரு, எண்ணுமை. ஓகே, சொன்னோர் இந்த மரியாதை மாதிரி வரும். சொன்னோர் சொன்னவர் இந்த மாதிரி மரியாதை மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு வினையாளனி பேர் என்று பேர். ஓகேங்களா? பொருத்துங்கள்னா பொருத்து ப்ளஸ் + கல். பொருத்து பகுதி, வந்து முன்னிலை பன்மை விகுதி, கல் வந்து விகுதி மேல் விகுதி. கல்ன்றது விகுதி மேல் விகுதி. கவிஞர் வைரமுத்து என்றவர் தேனி மாவட்டத்தில் மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர். கவிஞர் வைரமுத்து எந்த மாவட்டம்? தேனி மாவட்டத்தில் மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தவர். இந்திய அரசு உயர்ந்த விருதில் ஒன்றான பத்மபூஷன். இந்திய அரசோட உயர்ந்த விருதில் ஒன்றான பத்மபூஷன் விருதினை பெற்றவர். கள்ளிக்காட்டு இதிகாசம். கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்கு 2003 சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். எதுக்கு? கள்ளிக்காட்டு இதிகாசம். யார்? வைரமுத்து. எந்த இயர்? 2003. என்ன விருது? சாகித்ய அகாதமி விருது. ஓகேங்களா? இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது 7 வாட்டி. நேஷ்னல் அவார்டு வந்து 7 டைம்ஸ். அப்புறம் மாநில அரசின் விருதான மாநில அரசின் ஸ்டேட் அவார்டு 6 முறையும் பெற்ற. இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இப்பாடப்பகுதி வைரமுத்து கவிதைகள் என்ன தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். இலக்கியங்களில் அறிவியல்னுட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட். புலவர் பாடும் புகழுடையோன் விசுமின் வளவன் ஏவ வானூர்தி.
புலவர் பாடும் புகழுடையோன் விசும்பின் வளவன் ஏவ வானோடு சொன்னது புறநானூறு. நல்லா ஞாபகம் வச்சு புறநானூறு. தந்திரத்தார்மேயனே என ஐயுறும் தந்திரத்தா தமநூல் வரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர உயது ஏற்றமோன் என்றால் சீவக சிந்தாமணி நாமகள் கலம்பகம் 50. சீவக சிந்தாமணி தான் சொன்னது. நாமகள் கலம்பகம் 50. நாமகள் கலம்பகம் எவ்வளோ? 50. ஓகே. உயிர் வகை தொல்காப்பியர் என்று நம்ம உயிரை வந்து 6 அறிவு இருக்கிற மனிதன் ஓர் அறிவிலிருந்து 6 அறிவிலும் வகைப்படுத்தியும் சொல்லியிருப்பார். அதை பற்றி சொல்லுவோம். அவங்க 1 அறிவதுவே உற்றறிவதுவே, 2 அறிவதுவே அதனோடு நாவே, 3 அறிவதுவே அவற்றோடு மூக்கே, 4 அறிவதுவே அவற்றோடு கண்ணி, 5 அறிவதுவே அவற்றோடு செவி, 6 அறிவதுவே அவற்றோடு மன்னனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு அதோட மீனிங்கெல்லாம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே நல்லா சூப்பராக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓர் அறிவுனா என்ன? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மொத்தமாக எப்படி இதை படிக்கணும்னா ஃபஸ்ட்டு உற்றறிதல், அப்புறம் இது ஒன்று ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும் 6 அறிவு வரைக்கும். உற்றறிதல், சுவைத்தல், ஃபஸ்ட்டு வந்து உற்றறிதல், அதுக்கப்புறம் சுவைத்தல், அதுக்கப்புறம் நுகர்தல், அப்புறம் காணல், கேட்டல், பகுத்தறிதல். உற்றறிதல் தெரியும், அப்புறம் சுவைக்கணும். உற்றறிதல், சுவைக்கணும், அப்புறம் நுகரணும். இப்போ ஞாபகம் வச்சா உற்றறிதல்னு வச்சுக்கோங்க. சாப்பாடு வச்சுருக்காங்க, அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வாயில் வைக்கணும், சுவைச்சிட்டு. அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் என்னடா சாப்பாடு நல்லா இல்லையான்னும் போது நுகர்றோன்னா வந்து பார்க்குறோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, நுகர்றோம். அதுக்கப்புறம் அதை சாப்பாடு நல்லா இல்லையான்னு நுகர்ந்துட்டு அப்போது அதோ ஸ்மெல் அடிக்குதுன்னுட்டு பார்க்குறோமா, சாப்பாடு என்னடா இப்படி கெட்டுட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் எப்போ சமைச்சதுன்னு கேட்குறோம். யாரை? அம்மாவோ இல்லை ஒய்ஃபோ இருக்கலாம். அவங்களே கேட்குறோம், எப்போ சமைச்சதுன்னு காணால் கேட்குறாரு. கேட்டுட்டு எனக்கு பழைய சாப்பாடு வைக்கிறியா, எனக்கு பகுத்தறிவு என்ன பண்ணுறது, பகுத்தறிவு எனக்கு இல்லையான்ற மாதிரி கேட்குறான். இதுதான் இதோட ஷார்ட்கட்டு. ஞாபகம் வச்சுங்களா? இப்போது உற்றறிதல், சாப்பாடுக்காக உக்காடுறோம், உற்றறிதல்னு உட்காடுறோன்னு வச்சுக்கோங்க. உக்காந்துட்டு எடுத்து வாயில் வைக்கிறோம், சுவைச்சிட்றோம். அதுக்கப்புறம் சுவைச்சிட்டு இப்போ சாப்பாடு நல்லா இல்லைன்னு மூந்து பார்க்குறோம், அதுக்கு பேர் தான் நுகர்தல். அதுக்கப்புறம் மூந்து பார்த்துட்டு பார்க்குறோம், அதான் காணல். அதுக்கப்புறம் சமைச்சவங்களே கேட்குறோம், அதான் கேட்டல். காணல் கேட்டல் ஆச்சா? அதுக்கப்புறம் என்னை பற்றி எனக்கு அறிவில்லைன்னு நினைக்கிறேன், அதான் பகுத்தறிதல். ஓகே, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, வாங்க போவோம். உற்றறிதல் தொடுதல் உணர்வு. புல் மரம், இது நம்ம அப்படியே தான் ஞாபகம் வச்சுக்கணும். புல் மரம் தான் உற்றறிதல். முதல்ல ஓர் அறிவுனா புல்லுக்கு மரத்துக்கு ஒரு அறிவு தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் உற்றறிதல் சுவைத்தல் சிப்பி நத்தை 2 அறிவு. சிப்பி நத்தை. உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல்னா கரையான் எறும்பு. நுகர்தல் கரையான் எறும்பு. அப்புறம் உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல்னா நண்டு தும்பி. உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல்னா பறவை விலங்கு. உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் மனிதன். லாஸ்ட்டாக தான் மனிதன் வரும். ஓகேங்களா? புரியுதானே? ஓகே. உணர்ந்தோர்னா என்னது? வினையாளன். நான் சொன்னால இந்த மாதிரி மரியாதை கொடுக்குற மாதிரி உணர்ந்தோர், சென்றார், இந்த மாதிரி மரியாதை கொடுக்குற மாதிரி வந்துச்சு, அது வினையாளன் பெயர். நெறிப்படுத்தினா நெறிப்படுத்தி இன்னும் ப்ளஸ் ஆர். நெறிப்படுத்துன்றது போகுது, இந்நிறந்தகள் இடைநிலை. வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. நூல்வழி பாருங்கள். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். நம்ம எல்லாருக்கும் தமிழ் மொழியில் முதல் இலக்கண நூல் நம்ம தொல்காப்பியம்தான். இதனை போற்றியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் பிற்காலத்தில் தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல் நூலாக அமைந்திருக்குது. ஏன்னா அப்போ அதான் ஃபஸ்ட்டு தோன்றியது. அதனால் இது எழுத்து, சொல்லு, பொருள் என 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. 3 அதிகாரம் 27 இயல். ஓகே. எழுத்து, சொல்லு, பொருள். எழுத்து சொல் அதிகாரம் மொழி இலக்கணங்கள் விளக்குகிறது. பொருள் அதிகாரத்தில் தமிழரோட அகம்புறம் சார்ந்த வாழ்வு நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளும் இந்நூல் விளக்குகிறது. இந்நூலில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூட்டில் அடிப்படை விளக்கியிருப்பது அயல்நாட்டு அறிஞர்களும் வியந்து போட்டுகின்றனர். இது வந்து தமிழரின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்று. தமிழரின் அறிவாற்றலுக்கு சிறந்த சான்று. ஓகே, புரியுதானே? கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குடும்ப விளக்குன்ட்டு பாரதிதாசன் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? குடும்ப விளக்கு பாரதிதாசன் எழுதியிருப்பார். அதை பற்றி பார்ப்போமா? ஓகே, பாருங்கள். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வி உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறி உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் சொல்ல போகிற. கலர் நிலம்னா பண்படாத நிலம், நெவிலல்னா சொல்லல். இது மீனிங் பார்த்துட்டு ஒன்று படிச்சுட்டு மீனிங் பார்ப்போம், அப்போ தான் நல்லா புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள். கல்வியறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள். அந்நிலத்தில் புல் முதலியனவே தான் விளையலாம், நல்ல பயிர் விளையாது. அதுபோல் கல்வி அறிவில்லாத பெண்கள் வயலாக அறிவுடைய மக்கள் உருவாக மாட்டார்கள். கல்வியை கற்ற பெண்கள்
பண்பட்ட நன்சை நிலத்தினை போன்றவர்கள். அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றனர் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமா அன்னு சொல்கிறார். புரியுதுன்னு என்ன சொல்கிறாருன்னுட்டு. இப்போ கல்வி அறிவில்லாத பெண்கள் வந்து நல்லா எப்படின்னா பண்பட்ட நிலான்னு எதை சொல்கிறோன்னா, நம்ம ஒரு 4-5 வாட்டி வந்துட்டு நிலத்தை வந்து ஓட்டி நல்லா பண்படுத்தி வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் அந்த பண்படுத்தாத நிலத்தில் எது வச்சாலும் இந்த எதாவது வைக்கும் அங்கே வந்து புல் தான் விளையும் தவிர பயிர் விளையாது. அந்த பண்படாத நிலத்தில் புல் தான் விளையும் தவிர பயிர் விளையாது. அந்த மாதிரி இந்த கல்வி இல்லாத பெண்கள் வந்து சிறப்படைய மாட்டாங்கன்ற மாதிரி பாரதிதாசன் வந்து சொல்ல வர்றாரு. ஓகே, புரியுதுதானே? ஓகே, 2வது பாருங்கள். வானூர்தி செலுத்தல், வையம் மாக்கடல் முழுவதும் அழைத்தல், ஆணையச் செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. வையம்னா என்னது? உலகம். மாக்கடல்னா பெரிய கடல். வையம்னா உலகம், மாக்கடல்னா பெரிய கடல். ஓகே, இதோட பொருள் பார்த்துருவோமா? 2வதா? ஓகே. வானூர்தியை செலுத்துதல், உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற செயல்கள் வந்து ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவான. இன்று உலகமானது ஆண்களுக்கு கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது. இப்போ இது வந்து ஏரோப்ளேன் ஓட்டுறது, அதுக்கப்புறம் இந்த கடலெல்லாம் இருக்கும்ல, அந்த கடலில் போகிறது, அளக்கிறது, இது எல்லாமே ஆண் பெண் 2 பேருக்கும் பொதுவானது தான். சொல்லுங்கள், ஆண்களுக்கு கட்டுப்பாட்டில் பெண்கள் இருந்ததுனால தான் பெண்களுக்கு அந்த விடுதலையே போயிடுச்சு என்ற மாதிரி நம்ம பாரதிதாசன் சொல்கிறாரு. தானே உண்மையும்? கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு, இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை போனும் செய்க இன்னொரு மலர் கையாலும் இயற்றுக. கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால். இந்த மின்னால்னு என்ன மீனிங்னா ஒளிர மாட்டாள் என்று உரைப்பேன். ஓகேங்களா? இந்த பொருள் பார்ப்போமா? சொல்லும் பொருள் இயற்றுகன்னா என்னது? செய்க. இந்த மின்னாலைனா மின்னலை போன்றவளை. இந்த மின்னால்னா ஒளிர மாட்டாள். மின்னாலைனா மின்னலை போன்றவளை. மின்னால்னா ஒளிர மாட்டாள். ஓகே, இப்போ 3rd என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகளையும் அவர்களின் விடுதலைக்கான செயலையும் பெண்களே செய்தல் வேண்டும். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண். ஆனால் கல்வியறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிர மாட்டாள் என்றே நான் சொல்லுவேன். இப்போ என்ன சொல்லுவார் பாருங்கள். பெண்களுக்கான வேலைகளும் அவர் விடுதலைக்கான செயல்களும் அவருக்கு தான் செய்யணும். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண். மின்னல் போல் பார்க்குறதுக்கு மின்னல் போல் இருப்பாங்க. ஆனால் கல்வி இல்லாத பெண் வந்து தன் வாழ்க்கையை என்றைக்குமே ஒளிர மாட்டான்ற மாதிரி என்னோட கருத்து என்ற மாதிரி பாரதிதாசன் சொல்ல வர்றாரு. ஓகே, 4வது பாருங்கள். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செய்யும் பெண்கள் தமைக்கு ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்றும் நன்னாள் காண்போம். சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்ற சமையல் செய்வார். ஓகே, புரியுதானே? 4வது பாருங்கள். சமைப்பதும் வீட்டு வேலைகளை சலிப்பில்லாமல் செய்வது போன்றவை பெண்களுக்கே உரியவை என்று கூறுவது பொருத்தமற்றது. அவை நமக்கும் உரியவை என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வர வேண்டும். அந்த நன்னாளை காண்போம். சமைப்பது தாழ்வென எண்ணலாமா? சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை, அதற்கும் மேலாக இன்பத்தையும் சமைக்கின்றனர். இப்போது சமைக்கிறது, வீட்டு வேலை செய்கிறதுன்றதெல்லாம் பெண்களுக்கே உரியதுன்ற மாதிரி எண்ணக்கூடாது. அது ஆண்களுக்கும் உரியதான் நினச்சி நம்ம வந்து செய்யணும். சமைக்கிறதுன்றது நம்ம உணவு மட்டும் சமைக்கிறது இல்லை, அதுக்கு மேலே இன்பத்தையும் படைக்கிறாருன்ற மாதிரி சொல்கிறோம். அது கண்டிப்பாக உண்மை தான், ஏற்றுக்கிறது தான் வேணும். ஓகே, 4 முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் 5. உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ. வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாள் படையினால் காண்பதன்று. தணலினை அடுப்பில் இட்டு தாளில் சுவையை இட்டே அணிந்திரு திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். பொருள் பாருங்கள். தணல்னா நெருப்பு, தாளினா சமைக்கும் கலன், அனைத்துனா அரிகள். ஓகே, உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும். வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதன்று. அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகில் இருந்து உள்ள அன்போடு உணவு பரிமாறிதான் வாழ்வு நலம் பெறுகிறது. புரியுதானே? இப்போ உணவை சமைச்சு கொடுக்குறதுன்றது உயிரை உருவாக்குவது என்ற மாதிரி சொல்கிறாரு. வாழ்க்கை வந்து நம்ம வாழ்க்கை வந்து பொருட்செல்வத்தினாலேயோ இல்லை வீரத்தாலேயோ அமையாது. ஏன்னா அடுப்பில் நெருப்பு மூட்டி களத்தில் சுவையிட்டு அருகில் உட்கார்ந்து அன்போடு பரிமாறுறதுல தான் இந்த உலகமே இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, உண்மைதான். ஓகே, சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவான கடமை என்றும் சமைத்திடும் தொழிலை நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோ சட்டம் தன்னை நிமைப்போது நீக்க வேண்டும் பெண்கள் வேண்டும் யாண்டும்.
இப்போ மொத்தமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எல்லாம் மாற்றங்களை கொண்டு வரணும்னா பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு கல்வி வேணும். படித்த பெண்களால் தான் இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர முடியுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே. தவிர்க்க இயலாத யாண்டும்னா எப்பொழுதும் சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை எனவும் அப்பணி நல்ல தாய்மார்களுக்கு உரியது எனவும் தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கண்ணிமைக்கும் நேரத்தை நீக்க வேண்டுமென பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும். ஓகே, சொல்லியிருந்தேன் அதுதான். ஓகே, புரியுதானே? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதோட இலக்கண குறிப்பு என்னென்னு பாருங்கள். மாக்கடல்னா உரிச்சொல் தொடர். மாக்கடல்னா உரிச்சொல் தொடர். ஆக்கல்னா தொழிற்பெயர். ஆக்கல்ன்றது தொழிற்பெயர். பொன்னே போல்னா ஓம உருவு. பொன்னே போல் ஓம உருவு. மலர்கை மலர் போன்ற கை ஓமை தொகை. வில்வாள் வில்லும் வாளும் உண்மை தொகை. இந்த என்ற எழுத்து மறைந்து வந்துச்சுன்னா உண்மை தொகை. இப்போ வெளிப்பட்டு வந்துச்சுன்னா எண்ணுமை. தாயும் தந்தையும் வெளியே வந்தது நார்மலாக தெரியுது, தாயும் தந்தையும் அது மாதிரி வந்தால் எண்ணுமை. இப்போ வில் வாழும்னா வில்லும் வாழும் ஒன்று தான் வரணும். ஆனால் வில் வாழன்னு இருக்காது. மறைஞ்சு வந்திருக்காது. மறைஞ்சு வந்திருந்தால் இது உண்மை தொகை. தவிர்க்க ஒன்றானா ஈறுகட்டு இது மாதிரி பெயரச்சம். தவிர்க்க ஒன்றானா ஈறுகட்டு இது மாதிரி பெயரச்சம். புகுப்பத உறுப்பினர்களும் பாருங்கள். விளைவது விளை ப்ளஸ் இவு ப்ளஸ் ஆ ப்ளஸ் தூ. விளை பகுதி எதிர்கால இடைநிலை. ஆ வந்து சாரிய தூ வந்து தொழிற்பெயர் விகுதி. சமைக்கின்றார். சமை ப்ளஸ் இக்கு ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஆர். சமைப்பகுதி இக்கு சந்தி. கின்று வந்து நிகழ்கால இடைநிலை. ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. ஓகே. நூல்வெளி பாருங்கள். குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு எனும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணி தருவரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும். இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் தலைவன் பேஜ் நம்பர்கள் கவிதையில் பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இந்த குடும்ப விளக்கில் எந்த பகுதி எங்கே கொடுத்துருன்னு சொல்கிறாரு. ஓகே. பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாரதி மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக தம் பெயரை மாற்றிக்கொண்டார். இவர் பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம்ன்றது பாரதிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளிட்ட இவர் இயற்ற கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள். இவர் இயற்ற கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் துவக்கப்பட்டுள்ளன. இவரது பிசிராந்தையர் என்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. யாரோட பிசிராந்தையர் நாடக நூல்? பாரதிதாசனோட பிசிராந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. ஓகே, இங்கே பாருங்கள், இது இம்பார்ட்டன்ட். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் ஃபாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். பாரதி. மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாணவம் செய்திட வேண்டுமா. ரொம்ப ஃபேமஸான லைன். கவிமணி தேசிய விநாயகம். பெண் எண்ணில் வேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உறுப்பினர் என்பது சரிப்படாது. பாவேந்தர் பாரதிதாசன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சிறுபஞ்ச மூலம் எழுதினவர் யார்? காரியாசன். சிறுபஞ்ச மூலத்தை எழுதினவர் காரியாசன். சிறுபஞ்ச மூலம் என்ன சொல்கிறார் பாருங்கள். அறிவுடையோர் தாமே உணர்வர். பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார். மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவ. விதையாமை நார்வ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அப்படி என்ன சொல்லுவார் பொருள் பார்த்தா புரிஞ்சிடும். பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. இதே போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் பூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவர் ஆவர். பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதே போலவே மேதையரோ பிறர் உணர்த்தாமல் இதையும் தாமே உணர்ந்து கொள்வர். என்ன சொல்கிறாருன்னா, பூக்காமலே சில மரங்கள் பூவே பூக்காதான காய் வந்துடும். அந்த மாதிரி வயசில் இளைவனாக இருந்தாலும் அவங்க அரிய செயல்களை அவங்க சின்ன வயசில் செய்வாங்க. அதனால் அவங்க வயசில் இளைவனாக இருந்தாலும் அவங்க அவங்க செயலால் அவங்க மூத்தவரோட பெரியவங்க இருப்பாங்க, அந்தளவுக்கு போற்றத்தக்கவங்க சொல்கிறாங்க. விதைகள் தானே ஒரு விதை பார்த்து கட்டி போட்டு முளைக்கணும்னு தான் இல்லை. இப்போ காட்டிலலாம் ஒரு விதை இருக்குதுன்னா அதுவே தானே முளைச்சி வர்றதில்ல. அது மாதிரி மேதையரும் தனக்கு தெரிஞ்ச தானே அறிந்து வைத்து முன்னேறுவாங்க என்ற மாதிரி சொல்ல வர்றார். இந்த பாடலில் என்ன அணினா எடுத்துக்காட்டு ஊமை அணி. இந்த பாடலில் எடுத்துக்காட்டு ஊமை அணி பயின்று வந்துள்ளது. சொல்லும் பொருளும் பாருங்கள். மூவாதுன்னா முதுமை அடையாமல் நாறுவன முளைப்ப. மூவாதுனா முதுமை அடையாமல், நாறுவன முளைப்ப. தாவான்னா கெடாதிருத்தல். தாவான்றது கெடாதிருத்தல். ஓகே. இலக்கணம் குறிப்பாங்க. நான் சொன்னேன்ல, அறியார் அறிவார் வல்லா இது மாதிரிலாம் வந்தால் வினையாளனி பெயர்கள். விதையாமை உரையாமைன்னா எதிர்மறை தொழிற்பெயர். விதையாமை உரையாமை இது இம்பார்ட்டன்ட். தொழிற்பெயர் தான் பார்த்துருப்போம், எதிர்மறை தொழிற்பெயர் பார்த்துருக்க மாட்டோம். ஓகேங்களா? விதையாமை உரையாமைனா எதிர்மறை தொழிற்பெயர்கள். தாவா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். வகுப்பது உரைப்பு இலக்கணம் பாருங்கள். உரையாமை உரை ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ ப்ளஸ் மை. உரை பகுதி
சந்தி உடம்புடைமை எதிர்மறை இடைநிலைமை வந்து தொழிற்பெயர் விகுதி. காய்க்கும் காய் ப்ளஸ் இக்கு ப்ளஸ் காய் பகுதி இக்கு சந்தி இக்கு எதிர்கால இடைநிலை வந்து பெயரச்ச விகுதி. காய் சந்தி காய் பகுதி இக்கு சந்தி இக்கு எதிர்கால இடைநிலை வந்து பெயரச்ச விகுதி. ஓகேங்களா? ஓகே, இது பாருங்கள். நூல்வெளி தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அவை 17 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டன. சங்க நூல்களுக்கு அப்புறம் நீதி நூல்கள் தோணுச்சு. அதுக்கு பேர் 17 கீழ்கணக்கு நூல்கள். அவற்றுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். 5 சிறிய பேர்கள் என்பது இதன் பொருள். சிறுபஞ்ச மூலம்னா 5 சிறிய பேர்கள். அவை கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இது நல்லா பார்த்துக்கோங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஒரு வாட்டி கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, பெருவழுதுணை, சிறுமல்லின்னு கேட்டுட்டு இதில் பொருந்தாததுன்னு கேட்டாங்க. அப்போது சிறுவழுதுணை தான் இருக்கும், நம்மகிட்ட பெருவழுதுணை இருந்திருக்காது இல்லைங்களா? அதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே, இவ்வேறுகளான மருந்து உடலோட நோயை போக்குறது. அதுபோல் சிறுபஞ்ச பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கு நல்வழிப்படுத்துவனாய் அமைந்துள்ளன. இப்பாடல் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வில் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. ஓகே, சிறுபஞ்சத்தின் ஆசிரியர் காரியாசன். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் தான் இந்த காரியாசன். காரி என்றது இயற்பெயர், ஆசான் என்பது தொழில் நடிப்பில் அமைந்த பெயர். மாக்காரியாசன் என்று எது சொல்லுதுன்னு கேட்கலாம். பாயிரச் செய்யுள் வந்து இவரை சிறப்பிக்கிறது. மாக்காரியாசன் என்று யார் சொல்லுதான்னு கேட்டால் பாயிரச் செய்யுள். ஓகே, சாதனைக்கு வயசு வந்து ஒரு தடை இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், 10 வயதுக்குள்ளேயே சொற்பொழி நிகழ்த்தவும் பாடும் ஆற்றல் பெற்றவர் யார்? நம்ம வள்ளலார். 11 வயசில் அரசவையில் கவிதை எழுதி பாரதியின் பட்டம் பெற்றவர் பாரதியார். 15 வயசில் பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யார்? விக்டர் யூகோ. 16 வயசில் தம் தந்தையோட போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17 வயசில் பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விலகு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலிலியோ. ஓகே, இப்போ இதில் உனக்கு தெரியுமா இருக்கு பாருங்கள். சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலும் 5 கருத்து இடப்பட்டுள்ளன. அதுபோல் ஒரு பாடலில் 3 கருத்தும் 6 கருத்துக்களை கொண்ட அறநூலுக்கு கீழ்கணக்கு வரிசை அமைந்துள்ளன. 3 கருத்து என்ன சொல்லுங்கள்? திரிகடகம். 6 கருத்து என்ன சொல்லுங்கள்? ஏலாதி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட முடிஞ்சிருச்சு. 3 இயல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அடுத்து இருக்கிற இயல்ஸ் வந்து பார்ப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம குரூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.